ஐயா வணக்கம். பிறநாள் வாழ்த்துக்கள். எல்லா இடத்துலயும் பசங்க அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்றது ரொம்ப கம்மி. ஆனா உங்க பையன் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது முதல்ல சொன்னது எல்லாம் தண்ட செலவுன்னு எங்க அப்பா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லியே பேசினாரு. இந்த நிகழ்வு எப்படி இருந்தது உங்க கண் எதிர்க்க? நீங்க ஆல்டோல வந்து இறங்கின பிறகு இந்த மாதிரி ஒரு கார்ல வந்தது எப்படி? கார்ல இருந்து எனக்கு கார் கொடுக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாமே சஸ்பென்ஸ் ஆச்சு. ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா பசங்க உழைச்சு ஒரு பக்கம் அப்பாவுக்கு செய்யற ஒரு காலம்னு ஒண்ணு வரும். நீங்க இத்தனை வருஷமா பசங்களை பார்த்துக்கிட்டு ஆளாக்கி விட்டுருக்கீங்க. இப்போ உங்களை சந்தோஷப்படுத்துற நிலையில உங்க பையன் இருக்கிறத எப்படி பாக்குறீங்க? வேலை ரொம்ப 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 சிறப்பா செய்யறாங்க. நாங்க பட்ட கஷ்டம் வேற, இப்போ அவங்க வளர்ச்சி தனி. நல்லபடியா செய்யறாங்க. எல்லாமே சிறப்பா செய்யறாங்க. கார் பிடிச்சிருக்காப்பா? ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காரணம் எரிச்சு கூட பார்க்கல. ஆரம்பத்துல ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு ஒரு வருஷம் பாடுபட்டேன். 300 ரூபா சைக்கிள். அந்த சைக்கிள் இன்னும் வச்சிருக்கேன். என்னதான் கார் வந்தாலும் என் சைக்கிள் தான் மொத்தம். ஏன்னா பையன் வந்து என்ன சொன்னாருன்னா, அப்பா நடந்தாரு, பல கிலோமீட்டர் நடந்தாரு, அதுக்கப்புறம் காலில் செருப்பு இல்லை, நேரம் இல்லாம உழைச்சாரு அப்படின்ற விஷயம்லாம் பார்த்து உங்களுக்கு கிஃப்ட் ஒன்னொன்னும் கொடுத்தாரு. அவர் கொடுத்த செருப்புல இருந்து வாட்ச்ல இருந்து எப்படி இருக்கு ஒன்னொன்னா உங்க பையன் பார்த்து பண்ணது? நான் இந்த ஊருக்கு வந்து 52 வருஷம் ஆச்சு. நாங்கள் உழைச்சா ஒரு ஆளுக்கு 20 கிலோமீட்டர் நடந்து போகணும். பேரில் பேரிச்சி மரத்தை வச்சுட்டு நடந்து போகணும். மித்த வேலைக்கு பேரிச்சி சத்தம் போட்டு போனால் ஒரு நாளைக்கு 4000 ரூபா கிடைக்கும். 4000 ரூபா 3000 சாப்பிட்டு 1 ரூபா மிச்சம் பிடிக்கும். அன்னைக்கு காலையில் செருப்பு கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டோம். நீங்கள் எல்லாம் தாண்டி ஒரு நல்ல அவஸ்தையா இருக்கணும். சிறப்பா இருக்கும். இப்போ பெரிய லெவலுக்கு கார் வந்து கொடுத்துருந்தாரு பையன் வந்து உங்களுக்காக அப்பாவுக்கு சந்தோஷப்படுத்தணும்னு ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. ஆனா இனிஷியலி நம்மளுக்கு ஒரு கார் முதல்ல வாங்கணும்ன்றது ஒரு இலக்கா இருந்திருக்கலாம். நம்ம வேலைக்கு போறோம், 4 இடத்துக்கு போறோம். முதல்ல வாங்கின கார் எப்போ வாங்கினீங்க? அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள் இருந்ததா? முதல்ல வாங்க டாடா சும்மா வாங்கணும். 4 லட்சம் ரூபா. இந்த கார் வாங்கிட்டு கொண்டு வரும்போது 2 பேரும் ஹாஸ்பிட்டல் அடிப்படை கீழே கிடக்காங்க. அந்த புது கார்ல அவங்க தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு அவங்க எங்களை பார்த்தா கையெடுத்துக்க கூடாது. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். யாரா இருந்தாலும் அதை செஞ்சிருக்க மாட்டேன், நிக்காம புது காரு அப்படின்னு பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க ரத்த வெள்ளத்துல இருந்தாங்க, நிறுத்தி அப்பா ஏத்திட்டு. இந்த ஒரு நிகழ்வுல பையனுடைய வளர்ச்சி எப்படி பாக்குறீங்க? பையன் எவ்வளவு தூரம் சாதிச்சு பெருசா வந்திருக்காரு. அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும், அப்பாவுடைய பிறந்தநாளை பயங்கரமா கொண்டாடணும், அப்பா என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரோ அதெல்லாம் சரி பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுல கூட யோசிச்சிருக்காரு. பையனுடைய வளர்ச்சி நாங்க கஷ்டப்பட்டது மனசுல வச்சுட்டு வேலை செய்யறாங்க. நான் கஷ்டப்பட்டது மனசுல வச்சுட்டு வேலை செய்யறாங்க. மேலும் மேலும் வளருவாங்க. அவர் படிக்கும் போதே போதும் கூப்பிட்டீங்களா? ஆமா, படிக்க சொல்றேன். அதாவது என்ன காரணம், நல்லா படிச்சா படிக்கலாம். என் பேத்தி கரெக்ட் படிக்க சொல்றேன், நல்லா படிக்குது. நல்லா படிக்காம படிச்சா வேஸ்ட். எங்க கணிப்பு நம்ம படிக்கணும். படிச்சுட்டு வேலைக்கு வியாபாரத்துக்கு வந்தா இன்னும் டபுள் காசு. நான் படிக்கல, நான் படிச்சிருந்தா இன்னும் 2 மணி காசு படிச்சிருக்கேன்.